கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். என்ன நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் நீதிமொழிகள் என்ற புஸ்தகம் 20:24 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? ஒரு மனிதன் தேவன் செய்கிறதை அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய திட்டங்கள் எப்படிப்பட்டது, தேவனுடைய செயல்கள் எப்படிப்பட்டது என்று மனிதனால் யூகித்து சரியான வெற்றியை அடைய முடியாது. தேவனுடைய வழிகள் கண்டுபிடிக்க முடியாதவைகள், அவர் மனிதனுடைய வழிகளை கண்டுபிடிப்பார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய வழிகளை தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணணும்னா தேவனால தான் முடியும் நமக்கு. ஆனால் மனுஷன் தேவனுடைய வழிகளை என்ன செஞ்சு கொள்ள முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். கர்த்தரால் தாங்க நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்படி செய்ய முடியும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, நாம் செய்யும் பொழுது அந்த காரியத்தை நேர்த்தியாக, அர்த்தமுள்ளதாக, உங்கள் பிரயாசங்களுக்கு அது நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தராலே மாத்திரம்தான் முடியும். அவர் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய குறிக்கோள்களை, அவருடைய செயல்களை, அவருடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தினால் மாத்திரமே நம்முடைய காரியங்களை நாம் வாய்க்கும்படி செய்ய முடியும். அப்ப உலகத்தில் இருக்கிறவங்கள நிறைய பேர் நல்லா வாய்க்க பண்ணிக்கிறாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி இல்லைங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தராலே மாத்திரம்தான் காரியங்கள் வாய்க்கும். தேவனுடைய சித்தத்தின்படிதான் வாய்க்கும். தேவனுடைய இருதயத்துள்ளதுபடிதான் வாய்க்கும். தேவனுடைய கரத்தின் கிரியைகளின்படிதான் வாய்க்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவனுடைய செயல்கள் பின்னி பிணைந்து தேவனோடு கூட இணைந்து அவருடைய சத்தியத்துல, அவருடைய பரிசுத்தத்துல, அவருடைய கிருபையில, கர்த்தருடைய கிருபையில நாம் இணைக்கப்படும் பொழுது, அவருடைய அன்பில் இணைக்கப்படும் பொழுது, அவருடைய சித்தத்தில் இணைக்கப்படும் பொழுது, நாம் அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளும் பொழுது நம்முடைய வழிகளை அவர் வாய்க்க பண்ணுவார், நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார், நம்முடைய திட்டங்களை அவர் வாய்க்க பண்ணுவார், நம்முடைய செயல்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நாம் திட்டமிடுகிற எல்லா காரியங்களிலும் தேவனுடைய வல்லமுள்ள கரம் இறங்கி அவரே செயல்படுத்தி நமக்கு ஜெயமாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் வெற்றியான வாய்ப்புகளை, வெற்றியான காரியங்களை செய்து முடிப்பார். தேவன் காரியங்களை ஜெயமாய் வாய்க்க செய்வாருங்க. கர்த்தர் உங்கள் காரியங்களை வெற்றியாய் வாய்க்க செய்வார். இனி நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் என் அன்புக்குரியவர்களே. நம்முடைய காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடிக்க அவராலே மாத்திரம்தான் முடியும். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடுங்க. மனுஷரால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். உன்னை அதிசயங்கள் அவர் காண பண்ணுவார். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார். அப்ப தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாதுங்க. அவர் நம் நடுவில் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பிசினஸ் தொழிலை நீங்க ஆரம்பிக்கிறீங்களா, கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவாருங்க. உங்களுடைய வேலையை நீங்க துவங்குறீங்களா, கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவாரு. ஒரு வீடு கட்ட துவங்குறீங்களா, கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவாருங்க. ஒருவேளை உங்களுடைய கேஸ், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி மேல ஏதோ பொய்யான வழக்கு போட்டிருக்கிறாங்களா, ஜெயத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாருங்க. கர்ப்பத்தின் கனி இல்லாம இருக்கீங்களா, ஒருவேளை இழந்துகிட்டு இருக்கீங்களா, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு. நீங்க கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாருங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, திருமண காரியத்துல தடைப்பட்டு கொண்டே இருக்கிறதா, கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வாருங்க. ஊழியத்துல தேவனுடைய கரம் இருந்து இதுவரைக்கும் காணாததை உங்கள் ஊழியத்தில் கர்த்தர் வாய்க்கும்படி செய்வார். ஜெயத்தை கர்த்தர் கட்டளிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. நன்மையானவைகளை கர்த்தர் முடிய பண்ணுவாருங்க. சமாதானமாய் கர்த்தர் முடிய பண்ணுவார். கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். ஏன்னா அவருடைய கரத்தின் கிரியைகள்
பயங்கரமானவைகள், மகத்துவம் உள்ளவைகள், வல்லமை உள்ளவைகள், அற்புதமானவைகள் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துறங்க, உருவாக்கிடுங்க. உங்க வாழ்க்கையை எடுப்பித்து கட்ட என் தேவனாலே மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் நீங்க வாசித்து பாருங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாக நடந்து கொள்வாய். நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுகிறதற்கும் நாம் புத்திமானாய் நடந்து கொள்கிறதற்கும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்தா தான் அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தருடைய வேதத்தை தியானிச்சாதான் அவர் காரியங்களை வாய்க்க செய்வாருங்க. உபாகமம் 29:1-9 வரைக்கும் வாசித்து பாருங்க. ஆனா 9 சொல்லப்படுகிறது, இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவையின்படி செய்வீர்களாக. அவைகளின்படி செய்யணுங்க. படிக்கணும், தியானிக்கணும், அதன்படி வாழ்ந்து காட்டணும், சத்தியத்தின்படி வாழ்ந்து காட்டணுங்க. பரிசுத்த வேதாமத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அதை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை தாங்க நமக்கு பாடமாக கற்றுக் கொடுக்கப்பட்டது. அவர் செய்ததெல்லாம் வாழ்த்ததுங்க. அவருடைய பிறப்பு வாய்த்தது. கொலைசையை தேடினார்கள், ஆனால் முடியவில்லை. பிசாசு சோதித்தான், ஆனால் பிசாசால் அவரை ஜெயிக்க வாய்க்கவில்லை. யூதர்கள், பரிசேயர்கள், ரோமர்கள் எல்லாம் சோதித்தார்கள், ஆனால் அவர்கள் காரியங்களும் வாய்க்கவில்லை. இயேசு கிறிஸ்து தான் ஜெயித்தார். வியாதிகளை கர்த்தர் ஜெயித்தாருங்க. மனிதனுக்குள்ள பாவத்தை ஜெயித்தாருங்க, சாபத்தை ஜெயித்தார். அவரை சிலுவையில் அடித்து கொலை செய்தார்கள், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினாருங்க. அவர்கள் காரியம் வாய்க்காமல் போனது. கர்த்தர் உயிரோடு எழும்பி, வெற்றி சிறந்தவராக எழும்பி நமக்காக காரியங்களை செய்து முடித்தார். சத்ருவால முடியல, மனிதர்களால முடியல, ஆனால் என் தேவனால், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் நமக்காக யாவற்றை செய்து முடிக்கிற தேவனாக, வெற்றி சிறந்த தேவனாக உயிரோடு எழும்பினாருங்க. எழும்பினவர் தேற்றவாளனாகிய இயேசு கிறிஸ்து, தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்தாருங்க. வாய்க்கும் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணுங்க. சங்கீதம் 1ஆம் சங்கீதத்துல 1-3 வரைக்கும் வாசித்து பாருங்க. எந்த ஒரு தேவனுடைய மனுஷனும் துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவியுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்கார உட்காரத்துல உட்காரக்கூடாதுங்க. கர்த்தருடைய வேதத்துல தான் தேவனுடைய பிள்ளைகள் தியானமா இருக்கணும். அப்படி தியானமா இருந்தீங்கன்னா நீங்க பாக்கியவனா இருப்பீங்க. நீங்க செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்கும்படி செய்வார். ஏன் தெரியுமா? தினமும் நீர் பாய்ச்சப்படும், தினமும் கனி கொடுக்கிறவளா இருப்பீங்க, தினமும் நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும்படி செய்வாரு. ஆமாங்க, துன்மார்க்கனுடைய வழி அழிந்து போகுங்க, நீதிமான் செய்கிற காரியங்கள், நடைகள், காரியங்களெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருங்க. வீணான காரியத்துல நேரத்தை செலவிடாதீங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பயந்து அவருக்கு முன்பாக நல்ல முழங்கால் படிட்டு உட்கார்ந்து நல்லா தியானிங்க, படிங்க, குடும்பமா வேதத்தை வாசிங்க. கர்த்தருடைய வேதம் உன் வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா சாபத்தையும், அக்கிரமத்தையும், அநியாயத்தையும், வாழ்க்கையில கஷ்டங்கள், குறைவுகள், உங்கள் வாழ்க்கையில தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் முறித்து போடுங்க. அது மாத்திரம் இல்ல, காரியம் மாறலாக முடிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கும், அடைப்பட்ட வாசல்களை திறக்கும், ஒரு உயர்ந்த இடத்துக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களை கொண்டு போகும். இதுவரைக்கும் பெறாத ஜெயத்தை நீங்க பெறுவீங்க. கர்த்தர் உங்கள் வேலையை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிசினஸை ஆசீர்வதிப்பார், உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளையுடைய வேலையை, படிப்பை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பிள்ளையுடைய கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிப்பாருங்க. எப்பொழுது கர்த்தருடைய வேதத்தை தியானிச்சு பாருங்க, கர்த்தருடைய வேதத்தை தியானிச்சு பாருங்க. அதுதாங்க முக்கியம். ஆதியாகமம் 39:5 யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியின் தலைவராக இருக்கிற அதிபராகிய போத்திபாரன் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திலிருந்து கொண்டு வந்து இஸ்மவேலத்தை விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாக தன் எஜமான வீட்டில் இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தாருங்க. அவர் செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்கிறார். காரணம், ஒரு தரிசனம், ஒரு சொப்பனம், தன் தாயினிட்ட வளர்ந்த வளர்ப்பு, தன் தகப்பனத்துல வளர்ந்த வளர்ப்புங்க.
அப்படி அண்ணன்மார்களை போல அல்ல. அண்ணன்மார்கள் தவறு செய்தார்கள், பாவம் செய்தார்கள். ஆனால் அண்ணன் செய்கிற தவறுகளே தகப்பனத்தில் சொன்னார். ஜெபிக்கிற ஒரு மனிதன் யோசேப்பு, தேவ தரிசனத்தில் நின்றவர் யோசேப்பு, தன்னை புடமிடும்படி ஒப்பு கொடுத்த யோசேப்பு, தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் காத்திருந்த யோசேப்புங்க. பாவத்தை தள்ளிவிட்டு ஓடின யோசேப்பு. காரணமில்லாமல் குழியில் போட்டார்கள், காரணமில்லாமல் விற்று போட்டார்கள், காரணமில்லாமல் சிறையில் போட்டார்கள். ஆனாலும் தன் தேவன் கொடுத்த தரிசனத்தை, சொப்பனத்தை பிடித்து, தேவனுடைய வார்த்தை பிடித்து, கர்த்தர் என்னை புடமிட்டாலும் என்னோடு கூட இருக்கிறார், என்னுடைய காரியங்களை வாய்க்க செய்வார் என்று சொல்லி அவர் நின்னாருங்க. கர்த்தருக்குள்ள கர்த்தர் அவரோடு கூட நின்றார். ஆகினால் தான் யோசேப்பு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். போர்த்திபார் வீட்டிலே வாய்க்க பண்றாரு, சிறைச்சாலையிலும் வாய்க்க பண்றாரு, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல உயர்த்தப்பட்ட பொழுதும் வாய்க்க பண்ணினாருங்க. அன்றைக்கு அவருடைய வருத்தம் துக்கம் மாறினது. சிறுமைப்பட்ட தேசத்துல, அநாதையாக்கப்பட்ட தேசத்துல, விற்கப்பட்ட தேசத்துல, சிறையில் இருந்த தேசத்துல, பாவி எனப்பட்ட தேசத்துல கர்த்தர் தலையை உயர்த்தினாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பை போல உன் காரியங்கள் வாய்க்கணும்னா கொடுக்கப்பட்ட தரிசனத்தை, கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகளை, கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை, பரிசுத்தத்தை பிடிச்சு கொள்ளுங்க. கொடுக்கப்பட்ட ரட்சணை பிடிச்சு கொள்ளுங்க. தேவனுக்குள்ள ஓடுங்க, கர்த்தருக்குள்ள நிலைச்சிருங்க. எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள், நிந்தனை வந்தாலும் போராடி ஜெயிக்க பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவாருங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பாருங்க. நிச்சயம் நீங்க உயருவீங்க. நிச்சயம் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவீங்க. குடியில போட்டுட்டாங்களா, பழி போட்டுட்டாங்களா, சிறையில போட்டுட்டாங்களா, தண்டனை அனுபவிக்கிறீங்களா, வேதனை அனுபவிக்கிறீங்களா, எல்லாத்தையும் இழந்து தவிக்கிறீங்களா, வருத்தமும் பாரங்களும் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதா, விருத்தி அடையாமல், பழக முடியாமல் குறைவுள்ளவர்களா இருக்கிறீங்களா, ஒரு நாள் கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். ஒரு நாள் கர்த்தர் உங்கள் துக்கத்தை மாற்றுவார். ஒரு நாள் கர்த்தர் கண்ணீரை துடைப்பார். ஒரு நாள் உங்களுடைய வருத்தங்கள் நீங்கும். கர்த்தர் நீங்கும்படி செய்து உங்களை பழுக பெருக பண்ணுவார். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருந்தால் காரியம் வாய்க்குங்க. அடுத்து சொல்லப்படுறது பாருங்க, 2 ராஜாக்கள் 26:1 நீங்க வாசிக்கும் பொழுது, அப்பொழுது யூத ஜனங்கள் எல்லோரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பன் ஸ்தானத்திலே, அமத்சியா ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். உசியா பாருங்க 16 வயதா இருந்து 52 வருஷம் எருசலேம் அரசாண்டாருங்க. அவன் தகப்பன் அமத்சியா செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானா இருந்த சகரியாவின் நாட்கள் தேவனை தேட மனதாயிருந்தான். அவன் கர்த்தரை தேடிய நாட்கள் தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. கர்த்தரை தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடணுங்க. தேவ ராஜ்யத்தை தேடுங்க. உங்க குடும்பத்துல தேவ ராஜ்யத்தை கொண்டு வாங்க. உங்க இருதயத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வாங்க. தேவனுடைய ராஜ்யம் என்னங்க? நீங்களும் தாங்க தேவனுடைய ராஜ்யம். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வாழ்றதாங்க தேவ ராஜ்யம். கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ள இருக்குதா தேவ ராஜ்யம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை இயக்கி ஒவ்வொரு நாளும் நடத்துறாரு பாருங்க, அதாங்க தேவனுடைய ராஜ்யம். இங்க நம்ம பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்கலன்னா அங்க எப்படிங்க? இங்கவே பரலோக ராஜ்யத்தை நம்ம அனுபவிக்கணுங்க. பரலோகத்தின் சந்தோஷத்தை, பரலோகத்தின் மகிமை, பரலோகத்தின் சமாதானத்தை, பரலோகத்தின் நன்மைகளை, பரலோகத்தினுடைய மகிமை மாட்சிமையை இங்க அனுபவிக்கணுங்க. பரலோகத்தினுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இங்க அனுபவிக்கணும், இங்க அனுபவிக்கணுங்க. அப்போ தேவனை தேட மனதா இருங்க. பாருங்க, எசேக்கியா தேவனை தேட மனதா இருந்தாருங்க. உசியா தேவனை தேடுறதுக்கு அவர் என்ன செஞ்சாரு? மனதா இருந்தார். நீங்க தேவனை தேட மனதா இருந்தீங்கன்னா புத்திமானா இருப்பீங்க. உங்கள் காரியங்களால கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. நீங்கள் தேவனை தேடாம மனுஷனை தேடி, உலகத்தை தேடி, பணத்தை தேடி, இல்லை வேலையை தேடி, உங்களோட பலத்தை வச்சு நான் பண்ணிடுவேன்னு நினைச்சீங்கன்னா முடியாதுங்க. அப்போ கர்த்தரை தேடி பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அடுத்து சங்கீதம் 37:1 நீங்க 5 வரைக்கும் வாசித்து பாருங்க. ஆனால் 5ஆம் வசனம் சொல்லப்படுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 4ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியார், அவரே உன் இதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்வார். நம்ம ஜெபிக்கிறோங்க ஆண்டவருடைய பாதத்துல. அந்த ஜெபமானது நமக்கு அற்புதத்தை செய்யணும். அந்த ஜெபமானது நமக்கு அதிசயத்தை நடத்தணும். வியாதிக்காக ஜெபம் பண்றோம்னா அந்த வியாதி சுகமாக்கப்படணும். ஒரு நல்ல ஒரு காரியங்களை வாய்க்க செய்யணும், வீடு கட்டணும்னா அது நமக்கு வாய்க்க செய்யணுங்க ஜெபம்.
நம்முடைய ஜெபமானது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்படுகிறதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கணுங்க. ஜெபத்துல ஒப்பு கொடுக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஒப்பு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரு பாருங்க, அப்படியே நாமும் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பெறாத வெற்றிகளை, பெறாத நன்மைகளை நாம் பெற்று விடுவோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து சொல்றேன் பாருங்க, ஆதியாகமம் 24:21. அந்த மனுஷன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாக்கிய பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமா இருந்தான். ஆதியாகமம் 24:40 அவன், நான் வழிபடும் கர்த்தர் என்னோடு கூட தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் பாருங்க, தூதனை அனுப்பி காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்க. 24:56 சொல்லப்படுது, அதுக்கு அவன், கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க, நீங்கள் தடை செய்யாதிருங்கள், நான் எஜமான இடத்துக்கு என்னை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்கிறார். எலியாசர் ஈசாக்குக்கு பெண் பார்க்க போறாருங்க. பிரயாணத்தை வாய்க்க பண்றாரு பாருங்க, காரியத்தை வாய்க்க பண்றாருங்க. நான் வழிபடும் தேவன் தூதனை அனுப்பினார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தரை விசுவாசித்து ஆபிரகாம் நடந்தார் இல்லைங்களா? ஈசாக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறாரு, நடக்கிறாரு. தேவனை தேடுறாங்க. அப்பா பிள்ளை தேவனோடு கூட இருக்கிறாங்க. கர்த்தரையை நம்பி கர்த்தரையே சார்ந்து இருக்கிறாங்க இல்லையா? ஆபிரகாமும் பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா நம்பி பிடிச்சுக்கிட்டாருங்க, அணைத்து கொண்டார் பாருங்க. ஆனால் தான் வாழ்க்கையில பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்தார், நீதியாக எண்ணினார். காரணம் என்ன? கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். ஆபிரகாமோடு இருக்கிறாரு, ஈசாக்கோடு இருக்கிறார், யாக்கோபோடு இருக்கிறாரு. எல்லாரும் பார்க்கிறாங்க, புறஜாதியார், உலகத்தார் எல்லாம் பார்த்தாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணணுங்க. நீங்கள் போகிலும் உங்கள் காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வாய்க்கப்படணும். நீங்கள் வருகிலும் உங்கள் காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வாய்க்கப்படணும். உங்கள் களஞ்சியங்களெல்லாம், நீங்கள் கையிடுகிற வேலையெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் மாறணுங்க. நீங்கள் தேசத்துல எதெல்லாம் செய்கிறீர்களோ, உங்கள் குடும்பத்திற்காக, உங்களுக்காக, ஊழியங்களுக்காக, பிசினஸுக்காக, வேலைக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக எதெல்லாம் நீங்கள் செய்கிறீர்களோ அதெல்லாம் வாய்க்கணுங்க. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க, தேவனை தேடுகிறதுக்கு ஒப்பு கொடுங்க, பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, விசுவாசத்துக்கு ஒப்பு கொடுங்க, கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்துருங்க. கர்த்தர் உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் காரியங்களை ஜெயமாக முடிப்பார். கர்த்தர் உங்கள் காரியங்களை ஜெயத்தின் மீது வெற்றி சிறக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வரப்பா, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வீராக. அவருடைய நடைகளை வாய்க்க செய்வீராக. அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் செய்கிற எல்லாம் சக்சஸ் ஆகி மாறட்டும். பிசினஸ்ல, வேலையில, ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையில, ஊழியத்துல செய்கிற எல்லாம் கர்த்தர் ஆண்டவரே வாய்க்க செய்வீராக. ஜெயத்தின் மீது சிறந்த வெற்றியை கர்த்தர் கட்டளையிடுவீராக. தலை உயர்த்தப்படட்டும், தலை நிமிர்ந்து நடக்கட்டும். வெட்கங்கள், அவமானங்கள், நிந்தனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.